சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதிலேயே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு தயிர் 1 கப்பு சேர்த்துக்கலாம். இது கூடயே எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்ரு இருந்தால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பட்டரும் கஸ்தூரி மெத்தியும் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா பிணைஞ்சதுன்னா இதுலேயே எல்லா மசாலாவும் இறங்கிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு வேலை மிச்சம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை தூக்கி அதில் வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே இருங்க, நம்ம எவ்வளோ ட்ரையாக வச்சோம், இப்போ எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அதனால் தண்ணியே ஊற்ற வேண்டாம். இதை இடையில திறந்து பார்த்து நல்லா கிளறி விடுங்க. நம்மளோட சோம்பேறி சிக்கன் தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம ரசம், தயிர் எதுவுமே தேவையில்லை. இப்படியே சாதம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா ஓப்பன் பண்ணி வச்சு வேக விடுங்க, ட்ரை ஆயிரும்.